ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் என்னென்னா கான் சிட்டி. இப்போ இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்துருவோம். படத்தோட ஹீரோ அர்ஜுன் தாஸ், ஆனாபேன், வடிவுக்கரசி, யோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு பண பிரச்சனை இருக்கும். அதுக்காக இவங்க எல்லாருமே தனித்தனியாக அடுத்தவங்களை ஏமாற்றி பணம் சம்பாதிச்சு மோசடி வலையில் ஈடுபட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இன்ட்ரோவில் தான் எல்லோரும் ஒன்றாவே மாட்டுவாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க இந்த ஸ்டோரி இப்படி தான் போயிட்டுருக்கும். செகண்ட் ஹாஃபில் இவங்க எல்லாருமே தப்பிச்சு அங்கே போய் 7 வருஷம் ஒரு ஃபேமிலியாக தலைமறைவாக வந்துட்டுருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் படத்தில் இருக்கும். ஆனால் அது அர்ஜுன் தாஸ் குழந்தை இல்லை, ஆனாபேன் குழந்தை மட்டும்தான். ஆனாலும் அந்த குழந்தைக்கு அர்ஜுன் தாஸ் அப்பாவாக இருப்பார். 7 வருஷம் கழிச்சு ஒரு போலீஸ்க்கு அந்த குழந்தைய கடத்தி வச்சு எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்க. அந்த குழந்தைய காப்பாற்றினாங்களே இல்லை, இதான் அந்த படத்தோட ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ஒன் டைம் ஆவரேஜாக பார்க்குற மாதிரி ஃபீல் இந்த படம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவான். இந்த படம் பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தாஸ்க்கு ஃபுல் ஸ்பேஸ் கொடுக்காம எனக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ படிக்கவசி அங்கங்கே பண்ண சின்ன சின்ன காமெடி சீன்ஸ் படத்தினால ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்னென்னா கேஸ்டிங் தான். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் எந்த சீனுமே கொஞ்சம் போர் அடிக்காமல் நீட்டாக கொண்டு போய் முடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒரு டீசெண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மறக்காமல் இந்த படத்தை வரும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.